குட் மார்னிங் டு ஆல். நான் இங்கே நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறது நான் 11th 12th ஸ்கூல் படித்த என்னோடய பாட்னி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் 10th படிக்கும் போது வரைக்குமே எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மே கிடையாது. நான் 11th போனப்போ ஃபஸ்ட் கிளாஸ் அவர் எடுத்தார். அப்போ எனக்கு நீட்டை பற்றியும் டாக்டரை பற்றியும் எம்பிபிஎஸ் பற்றியும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரீச் அகாடமியில் அதே சார் தான் எனக்கு ரீச் அகாடமிலையும் சேர்த்து விட்டார். அவருக்கு இன்னொரு தடவையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரீச் அகாடமியில் வந்ததுக்கப்புறம் நிறைய தேங்க்ஸ் பிரகாஷ் சார், சதீஷ் சார் எல்லாத்துக்கும் சொல்லணும். சிவா சார், சுரேஷ் சார், செந்தில் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு திருப்பி எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே சென்டரை விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, ஏன்னா மார்க் இந்த தடவை கம்மியாக தான் வரும், நம்மளால் சீட் எடுக்க முடியாது. கிராஷ் கோர்ஸ் முடித்தப்போ ஃபஸ்ட் டைம் எழுதினப்போ அப்போ எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன். அடுத்த நாள் 12th ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணலாமா இல்லை வேறு கோர்ஸ் போயிடலாமா எனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா கேட்டார், நீ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறியாடான்னு கேட்டார். எனக்குள்ளே தோணுச்சு, திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும்னா அமௌண்ட்டு ஃபீஸ் கட்ட முடியுமா எங்கள் அப்பாவால் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எங்கள் அப்பா கரெக்டாக அதையே கேட்டார், நீ ஃபீஸை பற்றிலாம் கவலைப்படாத, நீ ரிப்பீட் பண்ணுறீன்னா சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ணி வந்தேன். அதே மாதிரி இப்போ இங்கே நிற்கிறேன். முக்கியமாக பிரகாஷ் சார் நான் எப்போ போய் ஈவினிங் ஆனால் நான் ஒர்க் ஷீட்டுன்னு போய் நின்றுவேன் கரெக்டாக. அதே மாதிரி அவரும் கரெக்டாக ஒர்க் ஷீட் எடுத்து கொடுத்துட்டே தான் இருப்பார். அப்புறம் கிளாஸில் இருக்கும் போது நிறையா சத்தம் போட்டுகிட்டே இருப்போம். மனோஜ் சார் ஒவ்வொரு தடவையும் கிளாஸில் திட்டிகிட்டே இருப்பார், ஏன்டா சத்தம் போடுறீங்க, அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு. அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிவா சார் அன்றைக்கி ஒரு நாள் கேட்டார், நீ சும்மா மீட்டிங் அப்போ கேட்டார், நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்கப்பா, நீ 600 எடுத்துருவியா அப்படின்னு கேட்டார். நான் எடுத்துருவேன் சார் அப்படின்னு கரெக்டாக சொன்னேன். அதே மாதிரியே எடுத்துட்டேன் 600. அதனால் உங்களாலேயும் முடியும். இப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இப்போ ஃப்ரெஷராக இருக்கவங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் இங்கே இதே ஸ்டேஜில் நெக்ஸ்ட் இயர் நிற்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.